இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷல் அலசல் பண்ண போறோம். போன வீடியோஸ்ல நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை எடுத்து அதை பத்தி ஆழமா அலச போறோம். உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களோட இந்த முயற்சிக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால இப்போ நாங்க போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல உங்க முதலீடுகளை பத்தி ஒரு விரிவான பகுப்பாய்வு செய்து ஒரு முழுமையான ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஆர்வம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற 5 பங்குகளும் 5 விதமான கதைகளை சொல்லுது. நாம பார்க்க போறது பேங்க் ஆஃப் பரோடா, எல்&டி டெக்னாலஜி சர்வீசஸ், ரொசாரி பயோடெக், இகராஷி மோட்டார்ஸ், அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சன் டிவி நெட்வொர்க். இந்த 5 கதைகள் மூலமா இன்றைய சந்தையோட மனநிலையை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அப்போ அந்த மறக்கப்பட்ட மாபெரும் வங்கியிலிருந்தே ஆரம்பிக்கலாமே. பேங்க் ஆஃப் பரோடா இது ஒரு பொதுத்துறை வங்கி. பொதுவாவே இந்த வங்கிகள் மேல ஒரு சின்ன தயக்கம் இருக்குமே முதலீட்டாளர்களுக்கு. கண்டிப்பா இருந்துச்சு. ஆனா அந்த கதை இப்போ மெதுவா மாறிட்டு வருது. பேங்க் ஆஃப் பரோடாவோட உலகளாவிய வணிகம் சமீபத்துல வருஷத்துக்கு 10% வளர்ந்திருக்கு. இது ஒரு பெரிய வங்கிக்கு நல்ல வளர்ச்சி. ஆனா இங்க உண்மையான கதை அதோட வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இதோட பிபி ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு புக் வேல்யூ, சுமார் 1ல இருக்கு. இதுக்குள்ள ஒரு ஆழமான கதை இருக்கு. பொதுத்துறை வங்கிகள் மேல முதலீட்டாளர்களுக்கு இருந்த அவநம்பிக்கை இப்ப மெதுவா விலகுது. அரசாங்கத்தோட டிஜிட்டல் இந்தியா கொள்கை, அப்புறம் கிராமப்புறங்கள்ல கடன் தேவை அதிகரிச்சிருக்கிறது. இதுல பேங்க் ஆஃப் பரோடா அவங்களோட விரிவான கிளை நெட்வொர்க் மூலமா பல தனியார் வங்கிகளை விட வேகமா பயனடையுது. அதனாலதான் இந்த குறைவான பிபி ரேஷியோ வெறும் மலிவான பங்குன்னு இல்லாம ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்க புள்ளியா தெரியுது. இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா பொதுத்துறை வங்கிகள்னாலே வாராக்கடன், அதாவது என்பிஏ பிரச்சனை ஒரு பெரிய தலைவலியாச்சே. இந்த முறை அது உண்மையிலே மாறுதா? பெரிய முதலீட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்க? நல்ல கேள்வி. நிர்வாகத்தோட சமீபத்திய கான்ஃபரன்ஸ் கால்ல அவங்க கடன் வளர்ச்சி மேலயும் டிஜிட்டல் முயற்சிகள் மேலயும் ரொம்ப நம்பிக்கையா பேசியிருக்காங்க. இதை நம்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது எஃப்ஐஐஸ், அவங்க பங்குகளை போன காலாண்டுல 8.71% இருந்து 9.84% அதிகரிச்சிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா, நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான டிஐஐஸ் கிட்ட 18.72% இருக்கு. அரசாங்கம் கிட்ட 64% இருக்கு. இவ்ளோ பெரிய முதலீட்டாளர்கள் உள்ள வராங்கன்னா அவங்க ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்றாங்கன்னு அர்த்தம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா குறைவான விலையில ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. முதலீட்டு பார்வை என்ன? குறுகிய காலத்துல நுமரா போன்ற நிறுவனங்கள் 320 ரூபாய் டார்கெட் கொடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற விலையிலிருந்து ஒரு சின்ன ஏற்றம் பார்க்கலாம். ஆனா நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு கிளாசிக் வேல்யூ இன்வெஸ்டிங் வாய்ப்பு. விலை குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா அடுத்த 2-3 வருஷங்கள்ல ஒரு 15% வருடாந்திர வருமானம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஓகே, பேங்க் ஆஃப் பரோடால பார்த்தது ஒரு கிளாசிக் வேல்யூ இன்வெஸ்டிங் எடுத்துக்காட்டு. ஆனா சந்தையில இன்னொரு பக்கம் இருக்கு, growth இன்வெஸ்டிங், அதாவது எதிர்கால வளர்ச்சிக்காக அதிக விலை கொடுக்கறது. அந்த வகையில நாம அடுத்ததா பார்க்க போற எல்&டி டெக்னாலஜி சர்வீசஸ் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை காட்டுது. ஒரு நட்சத்திர அந்தஸ்திலிருந்து இப்ப தடுமாறுதுன்னு சொன்னீங்களே. ஆமா, எல்டிடிஎஸ் எல்&டி குழுமத்தை சேர்ந்த ஒரு பிரீமியம் நிறுவனம். இன்ஜினியரிங் ஆர்&டி சேவைகள்ல ஒரு தலைவர். இங்க ப்ரமோட்டரான எல்&டி கிட்ட 73.6% பங்குகள் இருக்கு. இது ஒரு பெரிய பலம். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. பங்குகள் அதிகமா ஒரே இடத்துல குவிஞ்சிருந்தா அது பங்கு சந்தையில அதோட புழக்கத்தை, அதாவது ஃப்ரீ ஃப்ளோட்டை குறைச்சிடும். இதனால ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க நினைச்சாலும் அவங்களுக்கு தேவையான அளவு பங்குகள் சுலபமா கிடைக்காது. ஆனா இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? இதோட பிஇ ரேஷியோ சுமார் 32. இது ஐடி துறை சராசரியை விட கொஞ்சம் அதிகம். ஆனா இவங்களோட 25% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது முதலீட்டுக்கு கிடைக்கும் லாபம், இந்த விலையை ஓரளவு நியாயப்படுத்துது. ஆனா பிரச்சனை இப்போ வேல்யூவேஷன்ல இல்ல, சமீபத்த செயல்பாட்டுல தான் இருக்கு. ஆமா, அது கவனிச்சேன். கடந்த ஒரு வருஷத்துல பங்கு விலை சுமார் 29% சரிஞ்சிருக்கு. என்னாச்சு? ஒரு நல்ல நிறுவனத்துக்கு ஏன் இந்த நிலைமை? சமீபத்திய காலாண்டுல வருவாய் மற்றும் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. இதுக்கு காரணம் இவங்களோட சில பெரிய வாடிக்கையாளர்கள் இப்போதைய உலக பொருளாதார சூழல் காரணமா சில ப்ராஜெக்ட்களை தள்ளி போட்டதுதான். இது எல்டிடிஎஸோட தப்பு இல்ல, ஆனா அதோட பாதிப்பு இவங்க மேல விழுது. பொதுவா ஐடி துறையில இருக்கிற மந்தநிலை இதையும் பாதிக்குது. ஆனா ஒரு நிமிஷம், எல்&டிங்கிற பெரிய பெயர் பின்னாடி இருக்கு. அவங்க வாடிக்கையாளர்கள் ப்ராஜெக்டுகளை தள்ளி போட்டா கூட முழுசா கைவிட்டுட மாட்டாங்க இல்லையா? அப்போ இந்த சரிவு ஒரு தற்காலிக பிரச்சனை தானே? நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்காதா? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுதான் இங்க இருக்கிற முரண்பாடு. குறுகிய காலத்துல இன்னும் கொஞ்சம் வலி இருக்கலாம், பங்கு விலை இன்னும் கொஞ்சம் சரியா வாய்ப்பு இருக்கு.
ஆனா நீண்ட காலத்துல நீங்க சொல்றது சரிதான். எல்என்டியோட பிராண்ட் வேல்யூ, அவங்களோட தொழில்நுட்ப திறன், ஏஐ, ஆட்டோமேஷன் போன்ற துறைகள்ல அவங்க கவனம் செலுத்துறது எல்லாமே ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காட்டுது. இப்போதைய சரிவு ஒரு தரமான நிறுவனத்தை தள்ளுபடி விலையில் வாங்க கிடைக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கலாம். ஆனா அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். 4500 ரூபாய்க்கு மேல போறதுக்கான எல்லா தகுதியும் இந்த பங்குக்கு இருக்கு. ஆனா அதுக்கு நேரம் எடுக்கும். அப்போ நாம ஒரு அண்டர் வேல்யூட் பிஎஸ்யூ பேங்க பார்த்தோம். இப்போ ஒரு தற்காலிகமா அடி வாங்கிய ஒரு குவாலிட்டி டெக் கம்பெனியை பார்த்திருக்கோம். இது ரெண்டுக்கும் நடுவுல ரொம்ப பரபரப்பு இல்லாம ஆனா நிலையா இருக்கிற மாதிரி ஏதாவது பங்கு இருக்கா? அடுத்ததா பார்க்க போற ரோசாரி பயோடெக் அந்த வகையா? கிட்டத்தட்ட அப்படி சொல்லுவா. ரோசாரி பயோடெக் ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் நிறுவனம். ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும் கவனம் செலுத்துற ஒரு நீஷ் பிளேயர். இங்கேயும் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 68% பங்குகள் இருக்கு. இது கம்பெனி மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. நிறுவன முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க? அவங்க போக்கு எப்படி இருக்கு? இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. எஃப்ஐஐஸ், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அவங்க பங்குகளை 2.7% இருந்து 2.3% குறைச்சிருக்காங்க. ஆனா அதே சமயம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அடங்கிய டிஐஐஸ் 18%க்கு மேல பங்குகளை வச்சிருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இப்போதைக்கு இதுல பெரிய ஆர்வம் இல்ல. ஆனா உள்நாட்டு ஃபண்ட் மேனேஜர் இதோட நீண்டகால வளர்ச்சியை நம்புறாங்க. வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? இதோட பிஇ ரேஷியோ சுமார் 23. இது இந்த துறைக்கு ஒரு நியாயமான வேல்யூவேஷன் தான். ரொம்ப மலிவோ இல்ல, ரொம்ப காஸ்ட்லியும் இல்ல. அதனால தான் பங்கு விலையும் கடந்த கொஞ்ச காலமா 560, 580ங்கிற ஒரு குறுகிய ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்ல. இத உங்க போர்ட்ஃபோலியோவோட ராகுல் டிராவிட்னு சொல்லலாம். அதிரடியா சிக்ஸர் அடிக்காது, ஆனா விக்கெட்டையும் இழக்காது. முதலீட்டு பார்வை. குறுகிய காலத்துல பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்ல. நீண்ட காலத்துல மிதமான வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் தன்னோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ண, அதாவது பல துறைகள்ல முதலீட்ட பரப்ப ஒரு சின்ன பகுதியை இதுக்கு ஒதுக்கலாம். ஆனா இதுல இருந்து ஒரு மல்டி பேக்கர் வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது. சரி, ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு நிலையான ஆட்டக்காரர் பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு நேர் எதிர்மாறான ஒரு கதைக்கு போனோமா? அதாவது வேல்யூவேஷன் சுத்தமா புரியாத ஒரு பங்கு, இக்ராஷி மோட்டர்ஸ். ஆமா, இந்த பங்கு ஒரு புதிராட்ட மாதிரி. இவங்க ஆட்டோமொபைல் துறைக்கு டிசி மோட்டார்களை தயாரிக்கிறாங்க. பிசினஸ் ரொம்ப எளிமையானதுதான். ஆனா இதோட நம்பர்ஸ பார்த்தாதான் தலை சுத்தும். கடந்த 5 வருஷத்துல இவங்களோட விற்பனை வளர்ச்சி வெறும் 9% தான். லாபமும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஆட்டோமொபைல் துறையே மந்தமா இருக்கு. இருங்க, வளர்ச்சி ரொம்ப குறைவா இருக்கு, தொழிலும் மந்தமா இருக்கு. அப்போ இதோட வேல்யூவேஷன் ரொம்ப குறைவா இருக்கணுமே? அங்கதான் அந்த புதிரே இருக்கு. இதோட பிஇ ரேஷியோ சுமார் 75. வெறும் 9% வளர்ச்சி காட்டுற, அதுவும் சரிஞ்சிட்டு வர்ற ஒரு ஆட்டோமொபைல் உதிரிப்பாக நிறுவனத்துக்கு இந்த விலை கொடுக்கறது ஒரு பெரிய முரண்பாடா தெரியுதே. இதுல முதலீட்டாளர்கள் எதை நம்பி பணம் போடுறாங்க? அந்த கேள்விக்கு யார்கிட்டயும் தெளிவான பதில் இல்ல. ஒருவேளை எதிர்காலத்துல எலக்ட்ரிக் வாகனத்துறைக்கு இவங்க ஏதாவது பெரிய மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அது வெறும் நம்பிக்கைதான். யதார்த்தம் என்னன்னா, கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பங்கு விலை 45% சரிஞ்சிருக்கு. அதோட உச்சபட்ச விலையான 700 ரூபாயில இருந்து இப்போ 365, 370ல ட்ரேட் ஆகுது. இந்த சரிவுக்கு பிறகும் வேல்யூவேஷன் இன்னும் அதிகமா தான் இருக்கு. இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. அப்போ இதுக்கான முதலீடு கண்ணோட்டம் ரொம்ப தெளிவு. தள்ளி நிக்கிறதா நல்லது. நிச்சயமா. குறுகிய காலத்திலயும் சரி, நீண்ட காலத்திலயும் சரி, இதை தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை அந்த கம்பெனில நிர்வாக ரீதியா அல்லது தொழில்நுட்ப ரீதியா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தா ஒழிய இதுல முதலீடு செய்யறது ஒரு பெரிய ரிஸ்க். சரி, ஒரு குழப்பமான புதிரை பார்த்தாச்சு. இப்போ கடைசியா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பேருக்கு வருவோம். ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம். ஆனா நிதிநிலையில ஒரு பாறை மாதிரி திடமா இருக்கிற ஒரு நிறுவனம், சன் டிவி நெட்வொர்க். ஆனா ஒரு முதலீட்டாளரா இந்த உணர்ச்சி வசப்படுறதை தாண்டி இதோட நம்பர்ஸ பார்க்கணும். சன் டிவியோட நிதி நிலைமை அபாரமானது. வருமானம் 4360 கோடி, லாபம் 1618 கோடி, கடன் கிட்டத்தட்ட இல்லவே இல்ல. கையில ஏகப்பட்ட ரொக்க பணம் இருக்கு. இது ஒரு கேஷ் ரிச் கம்பெனி. சூப்பர். ஆனா இந்த காலத்துல எல்லோரும் ஓடிடி, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான்னு போயிட்டாங்களே. டிவி பாக்குறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருதே. சன் டிவியோட பிசினஸ் மாடல் இன்னும் தாக்கு பிடிக்குமா? இதுதான் எல்லோரும் கேக்குற மிக முக்கியமான கேள்வி. ஓடிடி ஒரு பெரிய சவால் தான். ஆனா சன் டிவியோட பலமே தென்னிந்தியால, குறிப்பா கிராமப்புறங்கள்ல அவங்களுக்கு இருக்கிற ஆழமான பிடிதான். அவங்களோட சீரியல்கள், படங்கள், செய்திகள் இன்னைக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸை வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சமீபத்திய காலாண்டு முடிவுகள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வருமானம் போன வருஷத்தை விட 30-39% உயர்ந்திருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, அவங்க பிசினஸ் இன்னும் வலுவா இருக்குன்னு தான். வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஒரு லாபகரமான கம்பெனிக்கு விலை அதிகமா இருக்குமே. ஆச்சரியமா, இதோட பிஇ ரேஷியோ சுமார் 13-14 தான். மீடியா துறையில இது ஒரு ரொம்ப கவர்ச்சிகரமான வேல்யூவேஷன். ஒரு பக்கம் இக்கராஷி மோட்டார்ஸ்க்கு 75 பிஇ, இன்னொரு பக்கம் இவ்ளோ லாபம் பாக்குற சன் டிவிக்கு வெறும் 14 பிஇ. சந்தையோட முரண்பாட்டை இது தெளிவா காட்டுது. இப்போ அவங்க ஒரு கிரிக்கெட் அணியையும் சன்ரைசர்ஸ் லீட்ஸ வாங்கியிருக்காங்க. இது அவங்க பிசினஸ விரிவுபடுத்துற முயற்சியை காட்டுது. அப்போ முதலீட்டு பார்வை ரொம்ப பாசிட்டிவா இருக்கா? ஆமா,
குறுகிய காலத்துல நல்ல ரிசல்ட்ஸ் காரணமா பங்கு விலை உயரலாம். நீண்ட காலத்துல இது ஒரு நல்ல டிவிடெண்ட் தரும், அதிக லாபம் ஈட்டும் பணக்கார நிறுவனம். டிஜிட்டல் தளங்கள்ல இவங்க இன்னும் கவனம் செலுத்தினா, அதாவது அவங்களோட சன் எக்ஸ்டியை இன்னும் வலுப்படுத்தினா வளர்ச்சி இன்னும் அபாரமா இருக்கும். இது ஒரு மதிப்பு மற்றும் வளர்ச்சி ரெண்டும் கலந்த ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னைக்கு நாம 5 பங்குகளை பற்றி பார்த்தோம். ஒரு மறக்கப்பட்ட வங்கி, ஒரு தற்காலிக சவாலை சந்திக்கும் டெக் நிறுவனம், ஒரு நிலையான நடுத்தர ஆட்டக்காரர், ஒரு புரியாத புதிரான ஆட்டோ நிறுவனம், கடைசியா ஒரு வலுவான மீடியா நிறுவனம். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு பாடம். சரி, அடுத்ததா நாங்க எந்த பங்க ஆய்வு செய்யணும்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுங்க. இந்த காணொளி கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே.